வணக்கம் மக்களே. நேற்று நிஃப்டி கேப் அப் ஓப்பன் கொடுத்தாங்க. 23,529க்கு ஓப்பன் ஆனாங்க. 2 o'clock வரைக்கும் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பாசிட்டிவ் போனாங்க. 23,780 வரைக்கும் ஹை வரைக்கும் போனாங்க. பட் 2 o'clockக்கு அப்புறமா ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் காரணமாக க்ளோஸ் வைக்கும் போது 23,518க்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டே விட 64 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. கேண்டில் வந்து ஏன் ரெட் கேண்டில்னால் ஓப்பன் விட க்ளோஸ் வந்து கம்மியாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், பெரிய விக் இருக்கும், பாடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது என்ன காமிக்குதுன்னா, நிஃப்டி வந்து வீக்காக இருக்குன்றதை காமிக்குது. செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்கிறதையும் வந்து இந்த கேண்டில் வந்து காமிக்குது. அடுத்த சப்போர்ட் லெவல் என்னென்னா 23,000 வரைக்கும் போகலான்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். அடுத்ததான் நிஃப்டி மிட் கேப் 12,171க்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. 80 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் போயிருக்காங்க. அடுத்து நிஃப்டி பேங்க்கு 50,626க்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. 262 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் போயிருக்காங்க. நிஃப்டி பேங்க் வந்து தொடர்ந்து 3வது நாளாக க்ரீன் கேண்டில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நிஃப்டி 50யோட ஃபால் அண்டு ரெக்கவரி அனாலிசிஸ் 1991லேருந்து 2024 வரைக்கும் இருக்க டேட்டா. இதோட சோர்ஸ் வந்து என்எஸ்சி. ஒவ்வொரு தடவையும் நிஃப்டி பீக்கிலேருந்து பாட்டம் போய் எப்போ வந்து ரெக்கவரி கொடுத்துருக்காங்க, எத்தனை நாளில் ரெக்கவரி நடந்திருக்கு, எவ்வளோ % ஆஃப் ஃபால் இருந்திருக்குங்கிறத வந்து இயர்வைஸ் டேட்டா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போது நிஃப்டி 50 கரெக்ஷன் அனாலிசிஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். 1991லேருந்து 2024 வரைக்கும் கடந்த 34 வருஷத்தில் நிஃப்டி 50 வந்து மோர் தென் 5% கரெக்ஷன் வந்து 48 டைம்ஸ் வந்து நடந்திருக்கு. 5% கரெக்ஷன் வந்து சராசரியாக எல்லா வருஷமும் நடந்திருக்கு. வியூவர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க 60% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எனக்கு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 10லிருந்து 20% கரெக்ஷன் சராசரியாக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்திருக்கு. 20%ம் அதுக்கு மேலேயும் கரெக்ஷன் வந்து 4லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சராசரியாக நடந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 20%க்கு மேலே கரெக்ஷன் எப்போ நடந்திருக்குன்னா ஜான் 2020லேருந்து ஆரம்பித்து ரெக்கவரி வந்து நவம்பர் 2020 வரைக்கும் நடந்திருக்கு. இதில் மொத்தமாக 38% வந்து நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஃபால் வந்து கிட்டத்தட்ட அதிலேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 20% வரைக்கும் இல்லைன்னா அதுக்கு மேலே வரைக்கும் நம்ம நிஃப்டி ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு பாஸ்ட் டேட்டாவை வச்சு ஒரு அனாலிசிஸ் தான். பாஸ்ட் டேட்டாவை வச்சு ஃப்யூச்சரை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு அசம்ஷன் தான், இப்படி இது வரைக்கும் போகலாங்கிறது. இதே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது பல்வேறு நாடுகளில் எஃப்ஐஐயோட கேஷ் ஃப்ளோ வருஷம் எப்படி இருந்திருக்குங்கிறத டேட்டாவை பற்றி இதில் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து $, மில்லியனில் இருக்க கணக்கு. இந்த டேட்டாக்கான சோர்ஸ் வந்து ப்ளூம்பர்க். இதில் வந்து நவம்பர் 8 வரைக்கும் டேட்டா இருக்குது. இதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பணம் வெளியே எடுத்தது. ப்ராக்கெட் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து பணம் உள்ளே வந்தது. ஸோ இதில் அக்டோபரில் தான் இருக்கிறதுலே அதிகமாக வந்து பணம் வெளியே எடுத்திருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $10,945 மில்லியன் வந்து எடுத்திருக்காங்க. இருக்கிறதுலே வந்து அதிகம்தான். அடுத்து வந்து செப்டம்பர், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா $5,944 மில்லியன் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நவம்பரில் 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா $1,190 மில்லியன் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. இன்னமும் இது வந்து வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியில் காண்பிச்ச எல்லா பங்குகளும் உதாரணத்துக்காக மட்டும்தான், எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற வீடியோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஓன் அனலைசஸில் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்கலாம். நன்றி.